ஒரே சாஃப்ட்வேர் மூலியமா ஒரு இஆர்பியை போட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் மேக்ஸிமம் கவர் பண்ற மாதிரி. எக்கனாமிக் குரோ ஆகிறதுனால வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாயிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஈவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கேஷியர்ஸ் வந்து பணம் வாங்குறதாகட்டும் பணத்தை கொடுக்கறதாகட்டும் கஷ்டப்படுறாங்க. பட் இன்னும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. யாரெல்லாம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்களுடைய growth வந்து அதிகமா இருக்கு. உங்க பிசினஸுக்கு என்ன நீட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டார்ட் டு இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜி. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்னலாக வந்து இந்த எம்ப்ளாயி கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இன்டர்னல் அதாவது இன்டர்பர்சனல் ஸ்கில் ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் டெக்னாலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக நான் ஒரு காலேஜ் ஓனரை வந்து சந்தித்தேன். ஸோ அவர் நான் வந்து ஒரு 6 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் எல்லாமே ஈவன் பில்லிங்கே நான் வந்து இன்னும் மேனுவலாக தான் பண்ணுறேன், கையில் எழுதி தான் ரெசிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இதுக்கு மத்தியில் இன்னொன்று இருக்குது. ஒரே சாஃப்ட்வேர் மூலியமாக ஒரு இஆர்பியை போட்டோம்னா எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி இப்படியும் இருக்குது. ஸோ பட் வந்து அந்த மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்ல போய் பணம் கட்டும்போது கேஷியர் வந்து லெட்ஜரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை வர வைக்கிறதாகட்டும் அல்லது வந்து நம்ம செக்கை கொடுத்து பணம் எடுக்கிறதாகட்டும் அது வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலி அந்த பண்ணவே முடியாது. அந்த கட்டத்துக்கு போயிடுச்சு பேங்க். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் எக்கனாமிக் குரோ ஆகிறதுனால வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாயிருச்சு. அதனால இன்னைக்கு வந்து ஈவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கேஷியர்ஸ் வந்து பணம் வாங்குறதாகட்டும் பணத்தை கொடுக்கறதாகட்டும் கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது வந்து கம்ப்யூட்டர்ஸ் 1980s வந்துருச்சு, விண்டோஸ் சிஸ்டம்ஸ் வந்துச்சு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தது பிசிக்கு, தென் 94 இன்டர்நெட் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம 2000 அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்து 31 வருஷம் இன்னைக்கு தேதியில் ஆயிடுச்சு. பட் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது வந்து ஏன் அப்படிங்கிறது புரியல. நாங்கள் டெக்னாலஜி கம்பெனி ரன் பண்ணுறோம், அதுக்காக நான் சொல்லலை. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இதை ரெண்டையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பீப்புள்கிட்ட டிசிப்ளின் கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து பர்சனலாக வந்து இப்போ ஒரு சூப்பர்வைசருக்கு ஒரு எம்ப்ளாயி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் லேட்டாக வந்தால் கூட அலோவ் பண்ணுவார். பட் சிஸ்டம் அதையெல்லாம் கண்டுக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சேலரி போடும்போது வந்து அக்கௌண்டன்ட் வந்து உங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா மேனுவலாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே எரருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரோவர்பே இருக்குது, எரர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ எரர் ஃப்ரீயாக பண்ணணும், டிசிப்ளினை கொண்டுட்டு வரணும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை கொண்டுட்டு வரணும் ஆர்கனைசேஷனுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். யாரெல்லாம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய growth வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம், மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகணும். ஸோ அங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸில் நிறைய இன்வென்ட்ரிஸ் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து வெளியே வரும், சரிங்களா? அது வந்து போய் குடோனில் ஸ்டாக்காக இருக்கும். அங்கிருந்து வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு போகும், சரிங்களா? இது வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கான ப்ராசஸ். அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது பேரோல், அட்டனன்ஸ் அண்ட் பேரோல். இந்த மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், அதாவது இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு லார்ஜ் கம்பெனியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல், சம் பெரிய மில்ஸ்லலாம் ஹாஸ்டல் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து வேரிடு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் மேனுவலாக பண்ணணும்னா அதுக்கான லேபர்ஸும் அதிகமாக தேவை, மிஸ்டேக்ஸும் அதிகமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதையெல்லாம் வந்து குறைச்சி நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸில் வந்து ஆஸ் ஏ ஃபவுண்டராக ஓனராக நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ், நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கணும், சேல்ஸில் பண்ணுறது இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்லேயே வந்து இந்த ஏரியாவிலேயே நம்ம எல்லாரும் எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல இருக்க ஒரு இஆர்பி எடுத்தது அப்படின்னா உங்களுடைய
லேப்டாப்லேயோ இன்னைக்கு மொபைல்லையோ வர அளவுக்கான தகவல்கள் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ரா பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்டனன்ஸ் அண்ட் பேரோல் ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் எனி டைம் இந்நேரம் கம்பெனியில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க, முதற்கொண்டான டீட்டெயில் நீங்கள் எடுக்கலாம். பிரான்ச் வைஸ் எடுக்க முடியும், டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுக்க முடியும். ஸோ உங்கள் பிரான்ச் வந்து இந்தியாவில் எத்தனை இடத்துல இருந்தாலும் சரி ஒரே மொபைலில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இது ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன நீட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இஆர்பியோ அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, எந்த ஏரியா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு அட்லீஸ்ட் வந்து யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜி, ஸ்டார்ட் டு இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இது மூலிமா ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பீப்புளோட டிசிப்ளின்ஸ் வரும், அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடில் அட்லீஸ்ட் ஸ்டார்ட், எந்த ஏரியா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஃபீல் நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம், அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா அந்த ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது 2-3 சாஃப்ட்வேர் போய் தாகணுமானா எனக்கு தெரியல. அதாவது வந்து ஒரு ப்ரோக்கன் அப் இருந்ததுன்னா இந்த செயின், இது வந்து ஒரு செயின், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து ஃபினிஷ்டு குட்ஸாக போய் சேல்ஸுக்கு போய் நமக்கு கேஷ் வர வரைக்குமான இந்த ப்ராசஸில் சைக்கிளில் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விதமான சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னா இருக்குதான்னு எனக்கு தெரியல. இஆர்பி இருக்குதான்னு இருக்கலாம். இப்போ SAP மாதிரி இருக்குது, அதெல்லாம் பெரிய கம்பெனிக்கு தான் போட முடியாது, டூ மச் காஸ்ட்லியர் ப்ராடக்ட்டு. பட் மீடியம் லெவல் இஆர்பி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி தெரியும். ஸோ அட்லீஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவில் அட்ஸ் ப்ரொடக்ஷன் அல்லது பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையாவது நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.